வணக்கம். என்னோட வாராந்திர ஸ்டாக் மார்க்கெட் ரிவ்யூ. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து ஒரு 0.7% டவுன்ல இருந்தது. மிட் கேப் ஒரு 0.4% டவுன் இருந்தது. ஸ்மால் கேப் வந்து ஒரு 1.5%க்கு மேலே அப்ல இருந்தது. ஒரு மைக்ரோ கேப் வந்து ஒரு 0.3-0.4% அப்ல இருந்தது. ஸோ இதுலேருந்து பார்த்தா ஏதோ மார்க்கெட்டில் ரொம்ப பெருசாக நடக்காத மாதிரி நினைப்பீங்க. ஏன்னா எல்லாம் +-1% தான் மூவ் ஆச்சு. ஆனால் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான விஷயங்களை மார்க்கெட்டால் ஹேண்டில் பண்ணக்கூடிய இருந்தது. ஃபர்ஸ்ட் ஜியோபொலிட்டிக்கல்ல நிறைய டெவலப்மெண்ட்ஸ் நடந்தது. நெகட்டிவ் பாசிட்டிவ்ல ஆரம்பிச்சது மண்டே, பட் கூடிய சீக்கிரம் நெகட்டிவா ஒரு தகவல்லாம் வந்து ஆயில் வந்து $126 பிரெண்ட் crude விலை ஏறிட்டு அப்புறம் திருப்பி கொஞ்சம் சாந்தமா இறங்கி இப்போ 110 இருக்கு. ஸோ அது ஒரு பெரிய ஷாக் மார்க்கெட்டுக்கு ஆயில் பிரைஸ். ரெண்டாவது என்ன ஆச்சுன்னா ஃபெட் வந்து ஒரு ஹாக்கிஷ் ஹோல்ட் அப்படின்னு ஒர்க் பண்ணிட்டு டிவிஷன் நிறைய வந்துட்டு ஃபெட்ல 8 பேர் தான் வந்து ஹோல்டுக்கு போது ஓட் பண்ணாங்க. மற்ற 3 பேர் கட் பண்ண போறேங்கிற லாங்குவேஜ் போடக்கூடாது, ஒருத்தர் கட் காக்க பண்ணாரு. ஸோ அதனால யூஎஸ்ல வந்து பாண்ட் ஈல்ட்ஸ் ஏறிட்டு 4.4 கிட்ட, இந்தியாலையும் பாண்ட் ஈல்ட்ஸ் அது பிறகு ஏறிட்டு. அது ஒரு ரெண்டாவது நெகட்டிவ் விஷயம் மார்க்கெட்டால இந்த வாரம் ஹேண்டில் பண்ண முடிஞ்சது. மூணாவது என்னன்னா ஆர்பிஐ வந்து இந்த கிரெடிட் நார்ம்ஸ், அதாவது கேபிட்டல் அடிக்வசி எப்படி பேட் லோன்ஸ்லாம் வச்சுக்கணும், அது கொஞ்சம் டைட்டன் பண்ணி நியூ ரூல்ஸ் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அது ஏப்ரல் 2027 தான் எஃபெக்ட்னாலும் பேங்க்ஸ் இப்போலேயே அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணாருக்குன்னு சொல்லிட்டு பேங்க்கு நிறைய தாக்குதல் நடந்தது. ஸோ இதுக்கு மேலே எஃப்ஐஎஸும் பார்த்தீங்கன்னா அந்த தேர்ஸ்டே அன்னைக்கு இந்த நியூஸ் கொஞ்சம் பேடாக இருந்ததுனால அன்னைக்கே மட்டும் 8,000 கோடி, வாரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு 13,000 கோடி எஃப்ஐஎஸ் வித்திருக்காங்க. 4 நாள் தான் இந்த வாரத்தில் இருந்தது, ரைட்டா? ஸோ இதெல்லாம் மீறி மார்க்கெட் இவ்வளோதான் ரியாக்ட் ஆச்சுன்னா அதுக்கு என்ன காரணம்னா, ஒன்று டிஐஎஸ் வந்து ஒரு 11,000 கோடி வாங்கினாங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா கடந்த 2 வாரம் வந்து டிஐஎஸ் வந்து சில நாள் வித்துருந்தாங்க, சில பேர் ரொம்ப 100-200 கோடி வாங்கி. ஏன்னா இந்த அர்னிங் சீசன் ஆரம்பத்துலேருந்து கொஞ்சம் கேஷ் பில்டப் பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணி அந்த நிலைமையில இருந்தாங்க. பட் இந்த வாரம் டிசைசிவாக அவங்க வாங்குறதுல இறங்கிட்டாங்க. ஏன்னா அர்னிங்ஸ் ரிசல்ட்ஸ் ஓரளவுக்கு தெரிய ஆரம்பிச்சுட்டு ஓரளவுக்கு கமிட் பண்ணி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது ஒரு நல்ல செய்தி. அது ஓரளவுக்கு இந்த மார்க்கெட்டை சப்போர்ட் கொடுத்துருக்கு. பட் இந்த ஸ்மால் கேப் இண்டெக்ஸ், மைக்ரோ கேப் இண்டெக்ஸ்லாம் இவ்வளோ பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து என்னன்னா ஒரு கான்ஃபிடென்ஸை காமிக்கிறது. அதாவது இந்த கரெக்ஷன் ஓரளவுக்கு ஆயிடுத்து, வார் இதுக்கு மேலே ஆசை போகாது அப்படின்னு. இப்போ இந்த இவ்வளோ கரெக்ஷன் ஆனது நிறைய நான் வாங்கின ஸ்டாக்கே திருப்பி போய் இன்னும் கொஞ்சம் விலையில ஆவரேஜ் பண்ணி வாங்கிக்கலாங்கிற ஒரு யோசனை ரீட்டைலில் வந்திருக்குன்னு கிளியரா இந்த இண்டஸ்ட்ரீஸோட பிரேக்கப்லேயே உங்களுக்கு தெரியுது. ஸோ டெஃபினட்டா ஒரு ஆங்கிலத்தில் சொல்றதுக்குன்னா ஒரு நல்ல டொமஸ்டிக் ரெசிலியன்ஸ். இவ்வளோ நெகட்டிவ் நியூஸ் நடந்தும் மார்க்கெட் இந்த நிலைமையில் இருக்குன்னா ஒரு நல்ல ரெசிலியன்ஸ் வந்திருக்கு. பட் இதுலேருந்தே நம்ம வந்து க்ளூ எடுத்துக்கலாம். அடுத்த வாரத்துக்கும் வந்து இதுக்கு மேற்பட்டு வாரோட சிச்சுவேஷன் 126 வரைக்கும் நம்ம டாலர் க்ரூடு போயிட்டு பார்த்துட்டோம். அப்படியும் அந்த அளவுக்கு ரியாக்ட் ஆகலைன்னா இதுக்கு மேல அந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவ் ரியாக்ட். எஃப்ஐஎஸ் வித்துன்னு தான் இருப்பாங்க, இந்த ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் முடியறதுக்கு வித்துடணும். பட் அந்த அளவுக்கு இப்போ டொமஸ்டிக்கா ஒரு சப்போர்ட் வரக்கூடிய நிலைமை வந்துடுக்குன்னு கிளியரா தெரியுது. ஸோ ஓரளவுக்கு ஒரு பாட்டம் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு என்னோட அபிப்பிராயம். ஏன்னா அந்த வார் ரொம்ப நாள் நீண்டி போகாது அப்படிங்கிற ஒரு யோசனையும் என் மனசுல ஸ்லோவா பில்டப் ஆகுது. என்ன காரணம்னா அமெரிக்கா மேலே இதோட நிறைய இம்பாக்ட் இருக்கு. அங்க கேஸ் பிரைசஸ் வந்து $4-4.5 கிட்ட ஏறுறதுனால ட்ரம்ப்புக்கு வந்து இந்த பாப்புலாரிட்டியும் இறங்குறது, பிளஸ் இன்ஃபிளேஷனும் ஹாக்கிஷ் ஹோல்டுக்கு அதுதான் காரணம். ஸோ ட்ரம்ப்புக்கு தேவைப்படுறதுக்கு, அவருக்கு ஆசைப்படுறது ரேட் கட்டு. அது இந்த மாதிரி இன்ஃபிளேஷன் ஏன்னா ரேட் கட்டு வர சான்ஸே இல்லை. ஸோ எப்படியாவது இந்த வாரம் முடிச்சு அந்த ஆயில் விலையை திருப்பி கீழே கொள்ளணும்னு ட்ரம்ப்போட முயற்சி. ஏன்னா 6 மாசத்துல எலெக்ஷன் இருக்கு, மிட் டர்ம் எலெக்ஷன். ரிபப்ளிக் பார்ட்டி வந்து இந்த மாதிரி போச்சுன்னா அவங்க பாப்புலாரிட்டி குறைஞ்சிட்டே போடுது. ஸோ அது ஒரு இன்னொரு காரணம். பிளஸ் வாரும் நல்ல காஸ்ட்லி. இது வரைக்கும் $25-30 பில்லியன் ஓப்பன் அட்மிட் பண்றாங்க. பட் $200 பில்லியன் ஃபண்டிங் கேட்கறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு வார் வந்து ஃபைனான்சியலாகவும் கொஞ்சம் அமெரிக்காவுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கு. பிளஸ் அந்த டேரிஃப் பத்தி சுப்ரீம் கோர்ட்டை போட்ட டெசிஷனை பேஸ் பண்ணி இப்போ அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து டேரிஃப் ரீஃபண்ட்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நேச்சுரலாக ஃபிஸ்கலாக உங்களுக்கு ப்ரெஷர் இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஏதாவது வழி பார்த்து, அண்ட் ஈரானுக்கும் என்னன்னா இந்த எக்கனாமிக்கா அந்த வார் மாறினதுனால பிளாக்கேட் பண்ணி அவங்களுக்கும் இப்போ வெறும் இந்த ஆயில் மட்டும் இல்லாம மற்ற அவங்க சாப்பிட்ற பொருள், இது பொருள் எல்லாத்துலேயும் அவங்க இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஷிப் அனுப்புறதுக்கு கஷ்டப்படுறதுனால அவங்களும் ஓரளவுக்கு எப்படியாவது இந்த வார்லேருந்து ஒரு வெற்றி மாதிரி சொல்லிட்டு பீஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு என்னோட அபிப்பிராயம். அது நடக்கிறதுக்கு வாரம் 2 வாரம் 3 வாரம் 4 வாரம் கூட இருக்கலாம். பட் அதனால எஃப்ஐஎஸ் வந்து இந்தியாவில் இன்னும் அதிகமாக இதுக்கு வித்து மார்க்கெட்டை தாக்குறதுக்கோ இல்லை இருக்கோ, அண்ட் பிளஸ் டொமஸ்டிக் சப்போர்ட் இருக்கிறதுனால ஒரு மார்க்கெட் ஒரு ரீசனபிள் பாட்டம் பட் வாலட்டைலா இருக்கும். அஃப்கோர்ஸ் அது ஒரு 1%, 2%, 5% ப்ராபபிலிட்டி இந்த ட்ரம்ப் வந்து இதை வார எஸ்கலேட் கூட பண்ணலாம். ட்ரம்ப் வச்சுன்னு அன்பிரடிக்டபிலிட்டி இருக்கு, அதை வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ திரும்ப
அது அடுத்த வாரத்தை பற்றி நான் வரேன் திரும்பி வந்துருக்கு. பட் இந்த வாரத்தில் என்ன நடந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் எந்த செக்டர் நல்லா பண்ணிட்டு, ஆயில் ரிலேட்டட் எனர்ஜி இண்டெக்ஸ் தான் நல்லா பண்ணிட்டு, அது நல்லா அப்பில் இருந்தது. ரைட்டா, ஃபார்மா இண்டெக்ஸும் அப்பில் இருந்தது. அதுக்கு காரணம் தேடுறதுக்கு போனால், ஒன்று வந்து சன் ஃபார்மாங்கிற ஒரு பெரிய கம்பெனி, ஒரு பெரிய அமெரிக்கன் கம்பெனி வாங்குறது ஒரு டெசிஷன் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதனால ஒரு இந்த செக்டர். ஸோ கிளியரா இந்த வாரத்தில் என்ன பார்த்துக்கலாம்னா, ஏர்னிங்ஸ் ரிசல்ட்ஸ் நிறைய வந்திருக்கு. நிறைய கம்பெனிஸ் நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, சிலது நல்லாவும் கொடுக்கல. பட் ஓவரால் இந்த ஏர்னிங் சீசனே ஓரளவுக்கு நான் சொல்றேன் எதிர்பார்த்த அளவுக்கு மோசமா இல்லை அப்படின்னு ஒரு மேட்டர் சொல்லணும்னா. ஸோ என்ன ஆச்சுன்னா, இந்த ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே இந்த எந்த கம்பெனி ஏதோ ஒரு நல்ல செய்தி சொல்லி நல்ல ரிசல்ட் சொல்றதோ அதை போய் கவகவன்னு வாங்கியிருக்காங்க. அது அவங்க டிபிக்கல் ரீட்டைல் பிஹேவியர். பட் அந்த செக்டர் இருக்கிற மற்ற கம்பெனியும் வாங்கியிருக்காங்க. அதுலதான் கொஞ்சம் ரிஸ்க் இருக்கு. இந்த அடுத்த வாரத்துக்கும் அந்த மாதிரி பண்ணாங்கன்னா, ஏன்னா ஒரு கம்பெனி நல்லா பண்ணலாம், அதுக்கு கேரண்டி கிடையாது இன்னொரு கம்பெனியும் அதே செக்டர் நல்லா பண்ணணும். அதோட நெகட்டிவ் ரிசல்ட் வந்து அது முன்னாடி வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நஷ்டம் வரும். அது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், அதாவது இந்த ஷார்ட் டேர்ம் அவுட்லுக் இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் பண்றது, அந்த ரிஸ்க் தெரிஞ்சு பண்றாங்க, ஃபைன். அதுக்கு நான் ஒன்றும் அட்வைஸ் கொடுக்கல. பட் எதுக்கு நான் சொல்றேன், ஐடி செக்டர்லயே பாத்தீங்கன்னா கிளியரா இருக்கும். சில கம்பெனி நல்லா கொடுத்துருக்கு, சிலது தாங்க. பட் ஐடி இண்டெக்ஸே நல்ல தாக்குதல் இருக்கு. ஸோ என்னன்னா, இந்த ஃபார்மா இண்டெக்ஸ் கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கு, அது சன் ஃபார்மா காரணம். பட் ஜென்ரலா இந்த ருப்பி வந்து 25 வீக்னு ஆச்சு சொன்னீங்க. ஸோ ஒரு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா எனக்கு இந்த ப்ரீமியமும் ஏறி இருக்கு. அதாவது நான் வந்து இப்போ ஹெட்ஜ் பண்ணணும், ஒரு வருஷம் கழிச்சு ருப்பி எனக்கு டாலர் ருப்பி இந்த ரேட் வேணும், யாரு எஃப்ஐஎஸ் வாங்குறாங்க, அவங்க ருப்பி வீக்கன் ஆகும் தெரியும். பட் அது வீக்கன் ஆக போக தான் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இப்போ வந்து இப்போ இருக்க பார்த்தீங்கன்னா 342 பாயிண்ட்ஸ் இருக்கு ஸ்வாப் பாயிண்ட்ஸ், இன்னிலேருந்து ஃபியூச்சர் ருப்பி கால்குலேட் பண்றது. ஸோ இப்போ 95 அப்படின்னு ஆவரேஜா வச்சிருந்தீங்க, 94 91 இருக்கு. 95 + 340 9840 ரூபாய் ஒரு வருஷம் கழிச்சு ஆகும்னு இன்னைக்கு மார்க்கெட் சொல்றது. ஸோ ஒரு எஃப்ஐ ஹெட்ஜ் பண்ணோம்னா அந்த 3.5% காஸ்ட் அவன் அப்சர்வ் பண்ணிக்கணும். ஸோ அதனால்தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அதனால தான் விற்கிறாங்க இந்தியாவில் சிலது. ஓகே, இந்த மாதிரி கரன்சினாலே லாஸ் வரப்படுதுன்னா ஸ்டாக் மார்க்கெட் எப்படி இருக்கும்னு அப்படிதான் விற்கணும். பட் அட்லீஸ்ட் இந்த மாதிரி நிலைமை நார்மல் பிஹேவியர் என்னன்னா, இந்த எக்ஸ்போர்ட் ஓரியன்டட் செக்டர் வாங்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு டாலர் ஏர்னிங்ஸ் வந்தாலே கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ரொடெக்ட் ஆயிடும்னு சொல்லிட்டு. ஸோ ஐடி ஃபார்மா எல்லாம் நார்மலா இந்த மாதிரி ஒரு வீக்கனிங் நல்லா பாசிட்டிவா போனோம். பட் ஃபார்மா கொஞ்சம் பாசிட்டிவா போச்சு. பட் அது மெயினா எனக்கு தெரிஞ்சு இந்த சன் ஃபார்மாவோட நியூஸ்னால தான். பட் ஐடி 2.5% விழுந்தது. ஏன்னா அந்த ஐடி கம்பெனிகள்லாம் சிலது நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு, சிலது நல்ல கைடன்ஸ் கொடுத்துருக்கு, சிலது கொடுக்கல. அது ஒரு மிக்ஸ்ட் பேக் தான். பட் எந்த கம்பெனியுமே நல்லா ரிசல்ட் கொடுத்தவங்க இல்லாத கம்பெனியும் இந்த ஏஐ பத்தி பேசுறாங்களே தவிர கிளியர் கட்டா ஒரு ஏஐ ஸ்ட்ராட்டஜி, ஒரு கன்வின்சிங்கா அந்த இன்வெஸ்டர்ஸ் அந்த அனலிஸ்ட் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, FI எவ்வளோ நிறைய ஆகுதோ கன்வின்ஸ் கொடுத்த மாதிரி தெரியல. அதனால்தான் இந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வர மாட்டேங்கிறது, அந்த செக்டர் இன்னும் செல்லிங் வருது. ரைட்டா, ஸோ இன்னொரு செக்டர் எது நல்லா பண்ணல அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா பேங்கிங். ஏன்னா இந்த ஆர்பிஐயோட கிரெடிட் அடிக்கேஷன் நார்ம்ஸ் சொன்ன PSU பேங்க் இண்டெக்ஸ் 4% மேல விழுந்திருக்கு. அண்ட் பிரைவேட் செக்டர் பேங்க் இண்டெக்ஸும் உங்களுக்கு 2% மேல இருக்கு. ஸோ இந்த மார்க்கெட் இந்த நார்ம்ஸ் வந்து அடிஷனல் கேபிட்டல் தேவைப்படும் பேங்க்ஸுக்கு. பட் ஏப்ரல் 2027 தான் இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுன்னு தெரிஞ்சு கூட இப்போலேருந்து அதுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க, லெண்டிங்கை குறைப்பாங்களா, எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் வந்ததுனால இன்னைக்கு அதுல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் கம் கரெக்ஷன் ஆரம்பிச்சிருக்கு. ரைட்டா, ஸோ இந்த மாதிரி இந்த செக்டரல் ரொட்டேஷன் நடந்துதான் இருக்கும். ஏன்னா டிஐஎஸும் இப்போ ஏதோ ஒரு நல்ல செக்டர் வாங்கலாம்னு அடுத்த வாரம் அந்த ஏர்னிங் சீசன் பேஸ் பண்ணி அவங்க பார்த்தாங்கன்னா, மொத்தமா அந்த கேஷ் இல்லைன்னா எங்க நல்ல ப்ராஃபிட் ஆயிருக்கு, அதோட அவுட்லுக் இன்னும் அன்சர்டனா இருக்கோ அங்க ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. ஸோ மேபி இந்த பேங்கிங் இண்டெக்ஸ்ல அடுத்த வாரம் ப்ரெஷர்ல இருக்கலாம். ஏன்னா ப்ராஃபிட் புக்கிங்க்கு நல்ல வாய்ப்பு. ஏன்னா PSU பேங்க் இண்டெக்ஸ் தான் பெஸ்ட் பெர்ஃபார்மிங் இண்டெக்ஸா இருந்திருக்கு. ஸோ அது இல்லாம இந்த ஃபெட் ரேட் ஹைக்னால நம்ம பாண்டிலும் ஏறிச்சுல, அதுவும் பேங்க்ஸ்க்கு ஒரு நெகட்டிவ். ஏன்னா ட்ரெஷரி பேப்பர், கவர்மெண்ட் செக்யூரிட்டி பேப்பர் நிறைய மனசுல வச்சு அவங்க கையில வச்சிருக்காங்க. அதுல மார்க்கெட் போட்டா அவங்களுக்கு ப்ராஃபிட்ல லாஸ் கொஞ்சம் கரெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அடுத்த வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா என்னன்னா, ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ டிஐஎஸ் ஒரு மாதிரி ஸ்டெப் அப் பண்ற வாங்குறதுனால, ஆனா ஜியோ பொலிட்டிக்கல் ரிஸ்க் கண்டினியூ ஆகிறதுனால FIs இன்னும் வித்துனே இருப்பாங்க, அந்த வாலட்டைலா இருக்கும் மார்க்கெட். பட் ஒரு பாட்டம் ஃபார்ம் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங், ரொம்ப அதிகமாக விழாது, பட் வாலட்டைலா இருக்கும். ஸோ அதனால இந்த ரீட்டைல் மீடியம் டர்ம் இன்வெஸ்டர், ஷார்ட் டர்ம்க்கு நான் எதுவும் அட்வைஸ் கொடுக்குறாப்புல இல்லை. மீடியம் டர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு நான் சொன்னபடி இந்த வாலட்டிலிட்டி நீங்க வாங்க தவறாதீங்க. ஏதாவது கொஞ்சம் தொகையாவது ஒரு டைவர்சிஃபைடு போர்ட்ஃபோலியோவா நீங்க என்ன பண்ணியிருந்தீங்களோ அதை வாங்கிட்டே இருங்க. அது இந்த வாலட்டிலிட்டி த்ரூவா இருங்க. என்னைக்கு இந்த வாரெல்லாம் முடியறதோ அன்னைக்கு தான் உங்களுக்கு நிறைய அதோட பெனிஃபிட் லாபம் கிடைக்கும். ரைட்டா, நான் ஆஸ் யூஷுவல் நான் டெய்லி வார் அண்ட் மார்க்கெட் அப்டேட் வார் இருக்க வரைக்கும் பண்ணியிருக்கேன். அதில் அடுத்தது சந்திப்போம். நன்றி, வணக்கம்.